அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. பொதுவாவே நீங்க இங்க இருந்து இங்க திருவண்ணாமலை வந்தாலுமே மாத்தி தான் நடக்கும். ஏன்னா இது அக்னி ஸ்தலம். உங்க கர்மா என்ன இருக்கோ அதெல்லாம் அழிஞ்சிரும். அப்படியே கொஞ்சம் நிமிர்ந்தீங்கன்னா எதனால இந்த ஊஞ்சல்? அவர் தான் என் கூட எப்பவுமே இருப்பாரு. எப்பவுமே இவருக்கான ஊஞ்சலா இது? ஆமா. கோவத்துல ராதாகிருஷ்ணர் சிலைய உடைச்சிட்டேன். அன்னைக்கு மார்னிங் ஒரு ட்ரீம் வந்தது. அது மூலியமா எனக்கு கிருஷ்ணர் கனெக்ட் ஆன விஷயம் எல்லாம் இருக்கு. காளி ஏன் உங்களுக்கு ஸ்பெஷல்? காளியோட எப்படி கனெக்ட் ஆனீங்க? கிருஷ்ணர் தான் காளி, காளி தான் கிருஷ்ணர். ஆனா காளிமா வந்து மாந்திரீகம், இந்த தாந்திரிகத்துக்குலாம் வழிபடுவாங்க. இந்த பலி கொடுக்கறது, இந்த ரத்தம் பாக்குறது, அதை பார்த்து பார்த்து அவங்களுக்கு அப்படி ஒரு ப்ரொஜெக்ஷன் அப்படி ஆயிடுச்சே தவிர மற்றபடி குழந்தை. அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னையில இல்ல, காஞ்சிபுரத்துல இல்ல. நீங்க பார்த்துருப்பீங்க இந்த வியூ குறிப்பா எங்க இருந்து அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா திருவண்ணாமலையில இருந்து நம்ம நிறைய ஒரு ஸ்பெஷலான ஒரு இன்டர்வியூக்காக இங்க வந்திருக்கோம். இன்டர்வியூவும் தாண்டி ஒரு ஹோம் டூர் அப்படின்னே சொல்லலாம். சமீபத்தில் நம்ம மனோஜ் சித்ரா அவர்களை சந்திச்சு நம்ம கூட அவங்க நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த வியூவில் இருக்கக்கூடிய ஒரு இன்ட்ரோவா இது ஏன் இருக்கு அப்படின்றதுக்கு உண்டான முக்கியமான காரணமும் அவங்க கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். மேடம், வலது கால வச்சு உள்ள போறதுக்கு முன்னாடி அப்படியே நம்ம ஆடியன்ஸுக்கு ஒரு சின்ன விஷயம் நான் இங்கிருந்து சொல்லணும். சரி, வாசல்ல கோலம் போடுவாங்க, ஓகே. வீட்டுல இங்க கோலம் போடு, வாசப்படியில கோலம் போட்டிருக்கீங்களே, இதுக்கு என்ன ரீசன்? அது வந்து என்ட்ரன்ஸ், அது நார்மலா எல்லாரும் வர்றது. இதுதான் நிலவாசல் சொல்லுவாங்க. சோ இங்கதான் வந்து குலதெய்வம் அது குடிக்கொள்ளும்னு சொல்லுவாங்க. அதனால இதை எப்பவுமே மஞ்சள் எல்லாம் போட்டு கோலம் போட்டு வைக்கணும் கண்டிப்பா. இது ரெகுலராவே வைப்போம். அத வந்து நம்ம 15 days ஒன்னு அது வந்து சும்மா அது வெளிவாசல். ஓகே, இதுதான் நிலவாசல். சரி, யார் வீட்டுக்குள்ள வந்தாலும் தாண்டி தான் வரணும். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் அந்த வாசக்கால மிதிச்சு தான் உள்ள போறாங்க. அந்த மாதிரி போக கூடாது. அதுக்காக இந்த கோலம் போட்டு வைக்கிறேன். இல்ல, காஞ்சிபுரம், அப்புறம் சென்னை, அப்புறம் சென்னை டு காஞ்சிபுரம், இப்ப திருவண்ணாமலை. ஏன் இந்த ஒரு டிராவல்? இல்ல, ஆக்சுவலா ஒரு 2 years முன்னாடியே திருவண்ணாமலை வர வேண்டியது. பிகாஸ் நான் எப்பவுமே ரமணாசிரமம் போய் உட்கார்ந்தேன்னா, மார்னிங் போய் உட்கார்ந்தேன்னா ஒரு ஈவினிங் ஆறது கூட எனக்கு தெரியாது, உட்காந்துட்டே இருப்பேன். பட் ஆனா அங்க டைமிங் வந்து ப்ராப்ளம். பட் நமக்கு அங்க தெரிஞ்சவங்க இருக்காங்க அப்படின்றனால இந்த பக்கம் ஒரு பார்ட் இருக்கும், அங்க எப்ப வேணாலுமே உட்காரலாம். அப்படி நான் வந்து பண்ணிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு வந்து ஒரு வாய்ஸ் கேட்டுச்சு. சீரியஸா வந்து வாய்ஸ் கேட்டது, இதுதான் உன் வீடு அப்படின்ற மாதிரி தான். ஸோ இங்க வந்துடு, இதுதான் ஸ்திரம் அப்படின்ற ஒரு வேர்டு தான் எனக்கு கேட்டுச்சு. ஸ்திரம். இதுதான் உன் ஸ்திரம் அப்படின்ற வாய்ஸ் தான் எனக்கு கேட்டது. எனக்கு புரியல. அதுக்கப்புறம் கொஞ்சம் லேட்டரா தான் எனக்கு அது திரும்ப அந்த வாய்ஸ் வந்துட்டே இருந்தது. சரி, ஓகே, அப்படி இப்படின்னா இப்ப அங்க இருந்து ஷிஃப்ட் ஆகுறது, எனக்கு மூவிஸ் வேற ஷூட் போயிட்டு இருந்ததுனால அதனால இங்க ஷிஃப்ட் ஆக முடியாது. இதுதான் ஸ்திரம் அப்படின்ற வேர்டுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்திரம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட், இட்ஸ் பெர்மனன்ட் அப்படின்லாம் கூட சொல்லலாம். பட் இதுதான் ஸ்திரம்னு சொன்னதுக்கு வந்து எனக்கு மீனிங் வந்து எப்படி எடுத்துக்கிறது இந்த ஸ்பிரிச்சுவல்னு தெரியல. அதுக்கப்புறம் நிறைய என்னோட குருமார்கள் ஆகட்டும் நிறைய பேர்கிட்ட கேட்டப்போ உன்னையே திருப்பி கேளு அப்படின்னாங்க. ஸோ அப்படி கேட்க போகும்போது திரும்ப ரமணரை பார்க்கும்போதும் உட்காரும்போது எனக்கு இதுதான் உன் வீடு, ஸோ இங்க வந்துடணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆனது. அதுக்கப்புறம் நான் ஒரு 2 years ரொம்ப இங்க ஷிஃப்ட் ஆகணும்னு நினைக்கிட்டேன். பட் ஆனா முடியல. அதுக்கு இதுதான் டைம் கிடைச்சது. ஸோ அதனால இப்போ வந்தாச்சு. ஓகே, இப்படி எனக்கு அந்த வாய்ஸ் கேட்டதுனால தான் இங்க நான் ஷிஃப்டிங். ஆனா இது எல்லாருக்குமே நடக்கும்னா நடக்காது. பர்டிகுலரா இங்க ஏன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இங்க ரீசெண்டா தான் நீங்க
வீடு ஆமா மாத்திருக்கீங்க. 1 month 1.5 1.5 months தான் மந்த்ல என்ன விஷயங்கள் உங்களுக்கு ஒரு ஒரு ஆறாவா இருக்கட்டும், ஒரு வைபா இருக்கட்டும், என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு இந்த 1.5 மாசத்துல ஏதாவது நிகழ்வு நடந்திருக்கு? நிறையவே நிகழ்ந்திருக்கு. பொதுவாவே நீங்க இங்க இருந்து இங்க திருவண்ணாமலை வந்தாலுமே உங்களுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு விஷயம் மாத்தி தான் நடக்கும். உங்க ஏன்னா இது அக்னி ஸ்தலம், உங்க கர்மா என்ன இருக்கோ அதெல்லாம் அழிஞ்சிரும். அண்ட் நீங்க ஏதாவது சஃபர் ஆயிட்டு இருக்கும் போது இங்க வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அதை எரிச்சிட்டு தான் இங்க இருந்து போவீங்க, ஃப்ரெஷ்ஷா தான் போவீங்க. ஓகே. ஸோ அதாவது ரொம்ப அந்த நெகட்டிவ் எல்லாமே இங்க எரிஞ்சிரும், இந்த எல்லைக்குள்ள வரும்போதே எரிஞ்சிரும். ஸோ நீங்க இங்க இருந்து வெளியில போகும்போது ஃப்ரெஷ்ஷா தான் போக முடியும். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு லைஃப் சேஞ்சிங் வரும். ஸோ அந்த மாதிரி தான் இங்க தினம் தினம் நாங்க வந்து கிளென்ஸ் ஆயிட்டு இருக்கோம், ஹீல் ஆயிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் எப்பவுமே. சம்டைம்ஸ் ஹியூமனுக்கு வந்து ஒரு நாள் நல்லா இருப்பாங்க, ஒரு நாள் டல்லா இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நடக்கிறது ஜென்ரல். பட் இது வந்து இங்க இல்லவே இல்லை. நாங்க இங்க 1.5 months வந்துட்டு இந்த செயினா இந்த செயின் வந்து இந்த காப்பு வந்து சூலம் இருக்கும். அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் நான் கொஞ்சம் ஆட் பண்ணி இதுல ஃபிட் பண்ண விஷயங்கள். பட் இது வந்து 7 சக்ராஸோடைய சிம்பிள். அண்ட் இதெல்லாமே வந்து குண்டலினி பிரேஸ்லெட்னு ஒன்று வரும். ஸோ குண்டலினியோடைய ஷேப்ஸ் அண்ட் அதுக்கு உண்டான ஒரு ஆரா இருக்கு இல்லையா, ஒரு கலர் தெரபின்னு சொல்லுவாங்க. ஒரு ஆராவும் ஒரு கலர்ல இருக்கும், அந்த சக்ராஸ் ஒரு கலர்ல இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அதுக்கும் ஒரு லெட்டர்ஸ் இருக்கு. ஸோ அந்த லெட்டர்ஸ் இதுல இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாமே நானே கொஞ்சம் இது பண்ணி போட்டுட்டு இருக்கிறது. அண்ட் இது வந்து அபலான் ஸ்டோன்னு சொல்லுவாங்க. அபலான் ஸ்டோன் வந்து சீக்கிரமா ஹீல் பண்ணிக்க முடியும் அண்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அது இது ஆஸ் யூஷுவல் இது எல்லாருக்கும் தெரியும். எல்லாருமே சில்வர் யூஸ் பண்ணக்கூடாது, சூட் ஆகாது. என்ன ரீசன்க்கா? ஏன்னா இப்ப சில்வர் சில பேர் யூஸ் பண்ணும்போது அவங்க ஹீட் பாடி லைக் அந்த மாதிரியான விஷயங்களும் சொல்லுவாங்க. சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா அவங்களுக்கு ஆகாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் இது ஏன் எப்படி? பிராஸ் வந்து எப்பவுமே இப்போ நீங்க அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பிராஸ் அண்ட் காப்பர் இஸ் ரொம்ப மஸ்ட். வீட்ல வந்து இந்த 2 விதமான உலோகங்கள் வீட்ல கண்டிப்பா இருக்கணும். அது ஏன் சொல்லுவாங்கன்னா நீங்க அந்த காலத்துல பாத்தீங்கன்னா குளிக்கிறது கூட நீங்க இதுலதான் பிராஸ் இருக்கும், போனா காப்பர் இருக்கும். இந்த 2 விஷயத்துலதான் அந்த காலத்துல சமைக்கிறதாகட்டும், குளிக்கிறதாகட்டும், தண்ணி குடிக்கிற விஷயங்கள் எல்லாமே இருக்கும். ஏன் அப்படின்னா இது வந்து சீக்கிரமா அந்த நெகட்டிவை வந்து அந்த நச்சுத்தன்மை இருக்கும்ல, டாக்ஸின்ஸை வந்து சாப்பிட்டுடும். ஓகே. ஸோ நமக்கு எப்பவுமே பாசிட்டிவ் கொடுக்கும். அண்ட் நமக்கு இப்போ இது வந்து பிராஸ் உடம்புல இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த ஹெல்த் இஷ்யூஸ் எது வந்தாலுமே சீக்கிரமா வந்து சரியாகும். ஆமா சரியாகும். அப்படியே கொஞ்சம் நிமிந்தீங்கன்னா எதனால இந்த ஊஞ்சல் என்ன என்ன இவரு? நான் எனக்கு வந்து இவரை பார்க்கும் பொழுது இப்ப எனக்கு வந்து ஒரு ஜெலஸா இருக்கு. ஏன் அவரு தான் என் கூட எப்பவுமே இருப்பாரு. ஓகே, அப்படி கரெக்டா சொல்றீங்க மேடம். எல்லாருக்கும் கடவுள் தான் கூட எப்பவுமே இவருக்கான ஊஞ்சலா இது? ஆமா, இந்த ஊஞ்சல் நான் உட்காருவேன், ஆனா ஆல்மோஸ்ட் அவரைதான் உட்காருவேன். ஓகே. அதுவாகட்டும் நான் ஆக்சுவலா உட்கார்றது கீழே தான் உட்காருவோம். ஸோ எப்பயாவது ரிலாக்ஸ் வேணும்னா இதுல உட்காருவேன். மீதி டைம்ல எல்லாம் இவர் தான் ஆக்குபை பண்ணி வச்சிருப்பாரு எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா. எப்பவுமே நம்ம இன்னைக்கு காலத்துல எப்படி ஆயிடுச்சுன்னா பூஜை ஆகட்டும், மந்திரம் சொல்றதாகட்டும், கோவிலுக்கு போறதாகட்டும், டைம் இருந்தா போலாம், டைம் இருந்தா மந்திரம் சொல்லலாம், இந்த மாதிரி விஷயம் ஆயிடுச்சு. பட் ஆனா அதுதான் முதல் வேலை. நம்ம எப்படி வந்து காலை கடன்கள் பண்றோமோ அதே மாதிரிதான் இந்த விஷயம் பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம நார்மலான விஷயத்தையே தொடங்கணும். அதனால இவங்க தான் எப்பவுமே எல்லா இடத்துலயுமே இருப்பாங்க. சோ அதனால நான் எப்பவுமே சொல்லுவேன். இவரே எங்க வாங்குனீங்க? கரெக்டா இருக்காரு அவருக்குன்னு. ஆக்சுவலா நவநீத கிருஷ்ணன் வந்து ரோட் சைடு அப்படி டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கும் போது இவர் மட்டும் அப்படி பளிச்சுன்னு தெரிஞ்சாரு. உடனே ரிவர்ஸ் எடுத்து போய் நின்னு அதை வாங்கிட்டு வந்தேன். இதுவும் இது மட்டும், இதுவும் ஒண்ணு வாங்கினேன். பட் அது பிரேக் ஆயிடுச்சு. ரோட் சைடு வாங்கினது தான் இது. போறப்ப சாமி கூப்பிட்டுருவோம் மேடம். அந்த இப்போ இவரை பத்தின விஷயங்கள் தான். எங்க வாங்கினீங்க? அந்த தங்க ரதம் அப்படிமா இருக்கு. ஏன்னா தங்க தேர் எனக்கு தெரிஞ்சு பழனியில இருக்கு, நிறைய இடத்துல இருக்கு. சோ இது தங்க தொட்டில் மாதிரியே இருக்கு. அது ஆக்சுவலா ஆமா இதுதான்
ஊஞ்சல் தான். ஓகே. ஆக்சுவலா அத தேக்குல சொல்லி செஞ்சோம். அது மேல வந்து இதெல்லாம் அம்மா டெக்கரேஷன் இது எல்லாமே. ஆமா, அந்த ஸ்டோன்ஸ், ஓகே. அந்த நடுவுல வந்து பிளெயினா வைக்க கூடாது, ஒரு சுத்தி கோலம் டிசைன்ல தான் உட்கார வைக்கணும் அப்படின்னு. ஆக்சுவலா இது வந்து ஸ்ரீராம நவமிக்கு தான் இந்த ஊஞ்சல் நாங்க நிறைய யூஸ் பண்ணுவோம். ஓகே. ராமர் சீதா படம் இருக்கும் இல்லையா, அது வச்சு நாங்க பண்ணுவோம். பட் இப்போ அப்படியே வச்சாச்சு. அது மேல சும்மா ஊஞ்சல்னா காலியா இருக்க கூடாது வீட்டுல, அது மேல ஏதாவது ஒரு இது இருக்கணும். அதனால அதுலயும் ஒரு குட்டி நவநீத கிருஷ்ணன் வச்சாச்சு. அது ரொம்ப அழகா இருக்குங்க பாக்குறப்போ. ரொம்ப உங்க வீட்டுல நானும் ஒரு நவநீத கிருஷ்ணனா இருந்துடலாம் போல இருக்கு. இவர் எங்க வாங்குனீங்க? என்ன ஸ்பெஷல்? இந்த ஐடால் வந்து குபேரன் கோவில் ஒண்ணு இருக்கு. சோ அந்த கோவில் போகும்போது அப்படி ஒரு அதான் பார்த்துட்டே போவேன் நான். ஷாப்ஸ் வந்து அப்படி கிராஸ் ஆயிட்டு போகும்போது திடீர்னு என்ன கமான் அப்படின்னும். அப்படி அங்க வாங்கின விஷயம். அவரை பத்தி பேசும்பொழுது மட்டும் நீங்க அடம் பிடிச்சி அங்க வந்து இப்ப கூட அவருதான் வர வைக்கிறாரு. இப்ப நான் அங்க நின்னுட்டு இருந்தேன்ல, டேய் நீ போடா அப்படின்ட்டு இப்ப கூட உங்களை அவர் அங்கதான் நிக்க வச்சிருக்காரு. என்ன ஸ்பெஷல்? ஆக்சுவலா இவர் வந்து நான் ஃபர்ஸ்ட் கிருஷ்ணர் கும்பிட ஆரம்பிச்சேன். பட் ஆனா நான் ஆல்ரெடி ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பேன், பிரேக் பண்ணிட்டேன், உடைச்சிட்டேன். கோவத்துல ராதாகிருஷ்ணர் சிலைய உடைச்சிட்டேன். அதுக்கப்புறம் அன்னைக்கு மார்னிங் ஒரு ட்ரீம் வந்தது. அது மூலியமா எனக்கு கிருஷ்ணர் கனெக்ட் ஆன விஷயம் எல்லாம் இருக்கு. அது ஒரு பெரிய ஹிஸ்டரி. அப்போ வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், கும்பிடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் கிருஷ்ணர் தான் அப்படின்னு. அந்த உடைஞ்ச ராதாகிருஷ்ணர் சிலையை எடுத்துட்டு வந்து அத இது கம்லாம் போட்டு ஒட்ட வச்சு அதையே வழிபட்டுட்டு இருந்தேன். ரியலி சாரி, என்னை மன்னிச்சிருங்க, இப்படி பண்ணிட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இது எதாச்சியா அம்மாவோட ஃப்ரெண்டு வந்து இந்த பொம்மை செய்கிற இடம் அப்படின்னு ஒன்று இருக்கு, பொம்மைக்கார தேருன்னு ஒன்று இருக்கு. ஸோ அங்கே போகலாம். அவங்க ஆக்சுவலாக ஃப்ரெண்டை பார்க்கணுன்னு சொல்லிட்டு தான் போன விஷயம் அது. அங்கே போனப்போ இவர் இருந்தார். நிறைய இவர் தான் அப்போ அவங்க சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு இது பார்த்தோன்னே அப்போ சொல்லிட்டே இருக்கோம்ல, ஓ நீ தான் இதுக்கு தான் இங்க வர வச்சியா அப்படின்னு. நல்லா இருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லிட்டே இருந்தேன். அவங்க எனக்கு ஆக்சுவலா வாங்குற பிளான்லாம் இல்லை. அவங்க வந்து சரி எடுத்துட்டு போ அப்படின்னாங்க. என்னது இவ்வளோ பெருசு எப்படி நான் எடுத்துட்டு போறது, இதுக்கு வந்து நிறைய பூஜை வழிபாடு, அது ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இல்லையா. ஸோ எனக்கு தெரியாது. பூஜை எல்லாம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. எப்படி அப்படின்னா, இல்லை இது வந்து பேப்பர் மேட் தான் பண்ணியிருக்காங்க, ஸோ நீ எடுத்துட்டு போ, நீ வந்து கல்லுல இல்லை அந்த பிராஸ் அந்த பஞ்சலோகம் அப்படின்ற விஷயங்களுக்கு தான் நீ வந்து அபிஷேகம்லாம் பண்ணணும், எல்லாமே ப்ராப்பரா பண்ணணும், இதெல்லாம் நார்மலா நீங்க வச்சுக்கலாம், எல்லாம் கொலுல வைக்கிறது தான் அப்படின்னாரு. சரி ஓகே எடுத்துட்டு போறேன்னு சொல்லி அப்படி வந்தவர் தான் இவர். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ரொம்ப சிவன் தான், அண்ணாமலையார் தான். ஏன்னா அப்பவே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் கிரிவலம் வர்றது, சிவன் தான் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல எந்த ஒரு படமும் இருக்கக்கூடாது அப்படின்னு மொத்தத்தையும் தூக்கி எடுத்தேன். நிறைய இருக்கும்ல டிப்ரெஷன்ஸ் அந்த மாதிரி. அப்போ வந்து ராதாகிருஷ்ணர் சிலைய அது பிரேக் ஆயிடுச்சு. நான் தூங்கிட்டேன் போயிட்டு. ஒரு ஏர்லி மார்னிங் 3:30 இருக்கும். அந்த டைம்ல எனக்கு அந்த பீகாக் ஃபெதர் தான் எனக்கு கனவுல வந்தது. அந்த இமேஜ் மாதிரி அது கனவு இல்லை, பட் அது இப்போ வரைக்குமே எனக்கு ரியலா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அப்படி எனக்கு அந்த பீகாக் ஃபெதர் வந்தது. அப்புறம் இவர் கண்ணு மூக்கு வாய் அப்படின்லாம் ஸ்பெசிஃபிக்காலாம் வரல. ஸோ கிருஷ்ணர் அப்படின்னும் போது நமக்கு ஒரு உருவம் இருக்கும்ல, அது வந்து எனக்கு ஃபேட் ஆகுனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்தது. அப்போ ஒரே ஒரு வாய்ஸ் அப்பயும், என்ன வேணான்னு சொல்றேன்ல, நான் போறேன் போ அப்படி சொல்லிட்டு. என்னடா இது போறேன் போ, சின்ன பசங்க அடம் பிடிக்கிற மாதிரி வாய்ஸ். ஆனா நான் பயந்து எழுந்து கிருஷ்ணா 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 கிருஷ்ணன்னு ஓடுறேன். வெளியில போனா அம்மா கோலம் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அம்மா கிட்ட சொன்னேன், அம்மா எப்பவுமே இந்த விஷயம் ஆன்மீகம் இந்த இன்ட்யூஷன் எல்லாமே அவங்களுக்கும் வந்து தெரியும். அவங்க எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் ஸ்மைல் பண்ணாங்க. அதை உடைச்சு போட்டிருக்கவர், அதை எடுத்துட்டு போய் ஒட்ட வச்சு அதையே வழிபடு, உனக்கு ஒரு வழி கிடைக்கும்னு அம்மா சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் எடுத்துட்டு வந்து வச்சிருந்தேன். அங்கிருந்து ஒரு 1 வீக்லயே இவர் வந்துட்டார். பாருங்களேன் எவ்வளவு பெரிய கனெக்ட் அப்படின்னு. ஆமா செம்ம கனெக்ட் அது. சோ அந்த ட்ரீம் மட்டும் மறக்கவே முடியாது எனக்கு. இவங்க 2 பேரும் ஏதாவது ஸ்பெஷலுங்களா இல்ல ஏதாவது விஷயமா வச்சிருக்கீங்களா இல்ல ரொம்ப அழகா இருக்கு எனக்கு பார்க்கும் பொழுது? ஆக்சுவலா வீட்ல வந்து எப்பவுமே அந்த தண்ணி ஃப்ளோ சவுண்ட் கேட்டுட்டே இருக்கணும், அந்த வாட்டர் சவுண்ட் கேட்டுட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால இது வாங்கினது. மத்தபடி அங்க ஒரு தண்ணி சவுண்ட் இருக்கு, அது ஃபவுண்டைன். ஆமா ஆமா
நீங்க வந்தீங்கனாலே ஃபர்ஸ்ட் நான் யாரை விரும்புறேனோ, எனக்கு யாரு முக்கியமோ அவங்க ஹால்ல இருப்பாங்க. அவங்க தான் எல்லா இடத்துலயும் இருக்காங்க அப்படின்ற ஒரு வீடு வந்து எனக்கு அதனாலதான் வந்தோடனே நான் பயந்துட்டு இருந்து மீறி இவ்வளவு தூரம் இருக்க முடியுமா, இவ்வளவு தூரம் உள்ள உள்ள நீங்க அவ்வளவு தூரம் மிதந்துட்டீங்க, அவ்வளவுதான் மூழ்கிட்டீங்க அப்படின்ற ஒரு இல்ல விஷயம் இல்ல தான். மூழ்கி இருந்ததான் மிதந்து ஏந்து வந்துட்டு இருக்கேன். அதுதான் சொல்றேன். இவ்வளவு தூரம் கனெக்ட் ஆக முடியுமான்றது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. இல்ல முடியும். சொல்லுங்க இப்ப அடுத்தது என்ன தெரிஞ்சுக்கணும்? அதானே உங்க செக்ஷன் வரும்பொழுதுலாம் விழுந்து விழுந்து இது இங்க வாங்கினடா அது அங்க வாங்கினடான்னு அவ்வளவு டீட்டெயிலா டீகோட் பண்ணிட்டு இங்க வந்தது என்ன தெரிஞ்சுக்கணுமா? சரி, ஏன் காளியை இப்படி மிரட்டுற தோணியில வச்சிருக்கீங்க? நான் அதான் சொல்றேன், உள்ள வந்தப்ப குழந்தை பாவங்க. ஆமா ஆமாங்க, குழந்தை சாவி ரொம்ப குழந்தை. குழந்தைதாங்க. நான் உள்ள வந்ததுமே எல்லாருமே நம்ம வீட்டுல டீ காபி கொடுத்து ரிசீவ் பண்ண வந்து உட்காருங்கடா அப்படின்னாங்க. சரி உட்காந்து அப்படியே இப்படி திரும்பணும். காளி அது நீங்க வந்த டைம் காளி சாங் போயிட்டு இருந்து. எப்பவுமே காளி சாங் அண்ட் கிருஷ்ணர் சாங், 2 சிவன் சாங் 3 இமேஜஸ்ல போயிட்டே இருக்கும். நீங்க வந்த டைம் அம்மா வந்து இருந்தாங்க, நான் அப்படியே பாஸ் பண்ணிட்டேன், அவ்வளவுதான். ஓகே, காளி ஏன் உங்களுக்கு ஸ்பெஷல் அப்படின்ற விஷயம் தான். எனக்கு காளியோட எப்படி கனெக்ட் ஆனீங்க? கிருஷ்ணர் தான் காளி, காளி தான் கிருஷ்ணர். அப்படிதான். ஆமா. ஓகே, நீங்க தசமகா வித்ய ஃபீமேல் எடுத்துக்கிட்டீங்கன்னா காளி, ஓகே. தசாவதாரத்துல கிருஷ்ணர் எடுத்துக்கிட்டீங்கன்னா இவர் கிருஷ்ணர், அவ்வளவு. கிருஷ்ணர். ஓகே. இந்த எனக்கு பர்டிகுலரா இந்த பார்க்கும்பொழுது எனக்கு பயமா இருந்துச்சு. நீங்க சொல்றீங்க குழந்தை அப்படின்லாம் ஆமா சொல்றீங்க. குழந்தைதான். நீங்க வந்து யார்கிட்ட போனாலுமே கூப்பிட்ட குரலுக்கு வந்து கொஞ்சம் இருப்பா, கொஞ்சம் வரேன் அப்படி வருவாங்க. ஆனா காளிமா மட்டும் தூ வந்துட்டேன்டா அப்படி வருவாங்க, அது இப்படி வந்து நிப்பாங்க. ஏன்னா இப்ப சமீபத்துல கூட அந்த ஓம் காளி அப்படின்னு ஒரு வெப் சீரிஸ் எல்லாம் கூட வந்துச்சு. ஆமா, So, அந்த ஆமா. காளின்னு பேர் சொன்னா ஒரு பவர்ஃபுல்லா இருக்கும், ஒரு 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 பயமுறுத்தல், லைக் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கும்ல. அதற்காக தான் நானே அந்த கேள்வி வைக்கிறேன். இன்னும் அந்த காளி அப்படின்னா பயம்புறுத்துறது, அது வந்து அது அந்த மாதிரியான விஷயங்களுக்கு உண்டானதே நினைச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல. சோ அப்படி இல்ல அப்படின்றத எனக்கு இந்த மூலியமா தெரிய வருது. சோ அப்படின்ற காளின்ற பேர் பவர்ஃபுல்லா இருந்தாலுமே கூட அது பயப்படக்கூடிய ஒரு விஷயமா தானே. அது ஏன் பயப்படுறாங்கன்னா, இப்ப நார்மலா உங்களுக்கு கிருஷ்ணரோ பெருமாளோ லக்ஷ்மி இவங்க எல்லாமே வந்து சாத்மீகமா வழிபட வேண்டிய விஷயங்கள். ஸோ ஆனா காளிமா வந்து மாந்திரீகம் இந்த தாந்திரிகத்துக்குலாம் வழிபடுவாங்க. அதுக்கு வந்து இந்த பலி கொடுக்கறது, இந்த ரத்தம் பாக்குறது, இந்த அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை பார்த்து பார்த்து அவங்களுக்கு அப்படி ஒரு ப்ரொஜெக்ஷன் அப்படி ஆயிடுச்சே தவிர மற்றபடி குழந்தை அவங்க. சூப்பர், நல்ல இங்க இருந்து நான் நிறைய விஷயங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம். மேல எல்லாம் எங்கெங்க வாங்கினீங்க? எனக்கு தெரிஞ்சு இந்த குஜராத்ல வாங்கினதா இருக்கட்டும், டெல்லியில வாங்கினதா இருக்கட்டும், எந்தெந்த ஊர்களுக்கு போகும்பொழுது அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணீங்க? கிடையாது, அதெல்லாம் ஊர்ல எல்லாம் வாங்கலாம், நாங்களே செஞ்சது. நீங்களே செஞ்சீங்களா? உங்க சிஸ்டர் செஞ்சாங்களா? Sister இது வேற ஒரு பக்கம். எங்க அம்மா. நீங்க அங்க ஊஞ்சல் பாத்தீங்கல்ல, ஆமா ஆமா. சோ அந்த மாதிரியான ஒர்க் தான் இது எல்லாமே. ஓகே. நடுவுல இருக்கிறவங்களையும் அவங்க ராதா கிருஷ்ணாவையுமே அம்மா இல்ல அது வாங்கினதுதான். வாங்கினதுதான். எங்கேயுமே நம்ம கிருஷ்ணர் இல்லாத இடம் இந்த பார்க்கவே நீங்க பார்க்கவே வீட்டில் என்னையே நீங்க பார்க்க முடியாது. கிருஷ்ணர் எப்பவுமே என் கூட தான். இல்ல இன்டர்வியூஸ்ல நீங்க எங்க போனாலும் கண்டிப்பா இவர் இருப்பாரு. இது எல்லாமே நம்ம வீட்டுல செஞ்சுதானே மேடம்? இது ஆமா, அது எல்லாமே செஞ்சது. இது எல்லாம் ஒர்க் பண்ணது. அது ஜர்தோசி ஒர்க் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நீங்க கலசம் வைக்கிறீங்க இல்லையா, கலசம் வைக்கும் போது அந்த மேல இப்போ இந்த மாதிரி எல்லாம் சேல் பண்ணுவோம் நாங்க. இது மேல வந்து அந்த தேங்காய் வச்சு கலசம் வழிபாடு எல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் ஷோவா ரிச்சா இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒர்க் பண்ண விஷயங்கள் வாங்கிட்டு. வேறெங்கும் கிளைகள் இல்லை. நம்ம சித்ரா மேமிடம் உடனே தொடர்பு கொள்ளுங்கள். எங்களிடம் தொடர்பு கொள்ளுங்கள். நாங்க அதுல கொஞ்சம் கமிஷன்ல எடுத்துக்காம மேடம்கிட்ட கனெக்ட் பண்ணி விட்டு உங்களுக்கு நாங்க வாங்கி கொடுத்துருவோம். இந்த டிவில நீங்க விசிட் பண்ணீங்க, எனக்கு கொஞ்ச நேரம் பாத்துட்டு இருங்கடா அப்படின்லாம் சொன்னீங்கல்ல. நான் வந்து ஹிஸ்டரிலாம் போய் பார்த்தேன். ஹிஸ்டரி மீன்ஸ் நான் சர்ச் பண்ணலாம்னு போய் பார்த்தேன். காளி இருக்காங்க, அதுக்கப்புறமேட்டு கிருஷ்ணரோட பாடல்கள் இருக்கு, சேவல் குடி பிறகு பாடலா இருக்கட்டும், ஃபுல்லா இந்த டிவி நீங்க இப்ப வந்து ஃபுல்லா அங்கேயும் ஆன்மீக பாடல்கள் தானா? ஆக்சுவலா டிவியே பார்க்க மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி கூட சொல்லியிருந்தேன், 2 இயர்ஸ் ஆச்சு நான் டிவி செட் பண்ணி. இந்த டிவியை நான் வந்து ஃபுல்லா பேக் பண்ணி வச்சிருந்தேன். திருவண்ணாமலை வந்து இந்த வீட்டுல தான் சரி கனெக்ஷன் கொடுப்போமே, மந்த்ராஸ் ஓட விடுவோமேன்னு சொல்லிட்டு இந்த வந்து செட் பண்ணேன். அதுக்கு கூட நைட் டைம்ல வந்து இத க்ளோஸ் பண்ணிடுவேன் ஆக்சுவலா. ஓகே. ஏன்னா அந்த ரேடியேஷன், அந்த பிளாக் கலர் அப்படின்றது நைட்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடாது. ஸோ எல்லார் வீட்லயுமே இந்த டிவிக்கு ஒரு ஸ்கிரீன் போடுறதுன்றது ஒரு நல்ல ஒரு விஷயம். இதுக்காக தான் ஸ்கிரீன் போடுறாங்க.
ஆமா. எங்க வீட்டுல டஸ்ட் படக்கூடாதுன்னு ஸ்கிரீன் போடுறாங்க மேடம். அந்த ஸ்கிரீனை நான் போய் தொட்டுட்டுனா குப்பு படிஞ்சிடும், நீ அதை தொடச்சி விடாதுன்னு சொல்றாங்களா ஒழிய எனக்கு இந்த விஷயங்கள் எனக்கு இப்பதான் அதுக்காக தான் ஸ்கிரீன். ஓகே, அந்த ஒரு வைப் வந்து வந்துடக்கூடாது. நைட் டைம் வந்து உங்களுக்கு பிளாக் அப்படின்னும் போது நிறைய விஷயங்கள் வந்து இது பண்ணி, அதுவும் இல்லாம டிவின்னும் போது பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஹால்ல தான் வச்சிருக்கோம். ஆமா. சோ அந்த ஹால்ல வந்து வைப் சம் டிஸ்ட்ராக்ட் ஆகும் அப்படின்றதுனால இந்த மாதிரி ஸ்கிரீன் போட்டுட்டு இத குறிப்பா எங்க அம்மா பேர் சாந்தி, அவங்க கிட்ட சொல்லுங்க மேடம். சாந்திமா நீங்க கொஞ்சம் ஸ்கிரீன் ஆமா டஸ்ட் அடிக்காம இருக்கிறதுக்கு ஸ்கிரீன் இல்ல. ஆக்சுவலா வந்து அந்த மாதிரி ஒரு தாட் வந்தாச்சும் ஸ்கிரீன் போடுறாங்கல்ல, அதுவே போதும். மொட்டை மாடியில மழை தெரியும். ஆமா, திருவண்ணாமலையில அண்ணாமலையாரே தெரிவாரு. நீங்க வாங்க காட்டுறேன். 2009ல இருந்தே என் ஸ்பிரிச்சுவல் ஜர்னி ஸ்டார்ட். ஓகே. கடவுள் கும்பிடுறேன் அப்படின்னா முருகர் நினைச்சுதான் முருகான் பட்டை அடிச்சதே நான். ஆக்சுவலா இது ஹிமாலயன் ராக் சால்ட். இது வந்து எல்லார் வீட்லயுமே இருக்கணும். போனா மணி மேக்னெட்னு கூட சொல்லுவாங்க. இது என்ன இதெல்லாம் இது வந்து உங்களை மந்திரவாதி பேச்சுக்கு சொன்னாங்கன்னு நினைச்சேன்.